அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதுன் நபி, சீரத்துன் நபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துவக்கமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறுதி தருணங்களும் நிகழ்வு பெற்ற ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாம் இருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரையும், இங்கு மஜ்லிஸில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தை பெற்று நாளை உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இந்த பிரபஞ்சம், உலகம் யாரால் படைக்கப்பட்டது? யாருக்காக வேண்டி படைக்கப்பட்டது? இந்த உலகில் இருக்கின்ற அத்தனை படைப்புகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் படைக்கப்பட்டது. யாருக்காக வேண்டி படைக்கப்பட்டது என்பதை நாம் ஹதீஸ் ஷரீஃப் வாயிலாக பார்க்கும் பொழுது, நம் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகத்தான் படைக்கப்பட்டதாக ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சு அவங்க சொர்க்கத்தில் இருந்தாங்க. ஒரு சிறு தவறு கணவன் மனைவிக்கு மத்தியில் நடந்தது. அதன் காரணமாக அவர்கள் வானுலகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள், இறக்கப்பட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பல நேரங்களில் தௌபா செய்து கொண்டே இருந்தார்கள். இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மக்ஃபிரத்தை வழங்கவில்லை. ஒரு சமயம் இப்படி துவா செய்தார்கள், அல்லாஹும்ம யா ரப்பி இன்னி அஸ்அலுக பிஹக்கி முஹம்மதின் லமா கஃபர்துலி. யா அல்லாஹ், முஹம்மது என்பவர்களுடைய பெயரால் உங்களிடத்திலே நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய தௌபாவை கேட்கிறேன், என்னை நீ மன்னிக்க மாட்டாயா அப்படின்னு யார் கேட்டா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், நான் முஹம்மது என்பவரே உனக்கு அறிமுகப்படுத்தவில்லையே, எப்படி நீங்கள் முஹம்மது என்ற பெயரை பயன்படுத்தினீர்கள்? உங்களுடைய துவாவிலே எப்படி நீங்கள் முஹம்மது அவர்களை பெயரை இணைத்து சூட்டினீர்கள், எப்படி கேட்டீர்கள் அப்படின்னு கேட்டான். அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலாயிலுன் நுபுவா என்ற கிதாபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தலாயிலுன் நுபுவா. அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொன்னார்களாம், யா அல்லாஹ், நீ என்ன முதலை படைத்து ரூஹ் ஊதிய பொழுது நான் கண் விழித்தேன். அந்த நேரத்திலே அர்ஷனுடைய வாயிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா இருந்தது. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று உன்னுடைய பெயருடன் மற்றவருடைய பெயர் சேர்ந்திருக்கிற சொன்னா, அப்படி என்றால் நீ அவர் மீது அதிகமான பிரியம் கொண்டவராக இருக்க முடியும். எனவே தான் அவருடைய பெயரை நான் பயன்படுத்தினேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னானாம், சதக்த யா ஆதம், ஆதமே நீ உண்மைதான் சொன்னாய். லி அன்னஹு அஹப்பு இலை, அவர்தான் எனக்கு ஆக பிரியமான ஒரு மனிதர். யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துக்கே வரல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நூறால் என்ன செய்து வைத்திருந்தான்? படைச்சு வைத்திருந்தான். நூறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அந்த தருவாயிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லி காண்பிச்சான். முதல் நபியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், இறுதி நபியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட முதல் நூர் என்று சொன்னால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இறுதியாக நபியாக அனுப்பப்பட்டவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். எப்படி ஹஜ்ரத் சொல்றீங்க? ஆரம்பமும் அவங்க தான், கடைசியும் அவங்க தான் இப்படின்னு ஒவ்வொருவருக்கும் சந்தேகம், புரியல. இதை ஒரு உஸ்தாத் இடத்துல, ஒரு பெரிய ஒரு உஸ்தாது அவங்க இடத்துல கேட்டாங்க ஒருத்தர், ஹஜ்ரத் ஆரம்பமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றீங்க, கடைசியும் அவங்க தான், எனக்கு விளங்கல, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பெரியவங்க, நகைச்சுவையா எப்பவுமே பேசக்கூடியவங்க உஸ்தாது, அவங்க சொன்னாங்களாம், உன்னுடைய அன்பு மனைவி மாவு ஆட்டுறாங்க. எதுக்காக வேண்டி? இட்லி சொல்றதுக்கோ தோசை. அப்படி சொன்னா தானே புரியுது. முதல்ல இருந்து 100 இருந்தாங்க, அதுக்கப்புறம் உருவம் கொடுக்கப்பட்டாங்கன்னா புரிய மாட்டேது.
இவ சொல்லி புரிய வைக்கிறாங்க. மாவு ஆட்டுறாங்க. மாவு ஆட்டின முதல் மாவுல எடுத்த உடனே கணவனுக்கு சுட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எதை? தோசையை. ஆனால் கணவன் இல்லை. உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, கொஞ்சோண்டு மாவை எடுத்து முதல்ல என்ன செஞ்சுட்டாங்க, வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு குழந்தைகளுக்கு, மாமனாருக்கு, மாமியாருக்கு, யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க, சுட்டு கொடுத்துட்டாங்க. கடைசியா கணவர், அன்பு கணவர் வந்த உடனே அந்த மாவை எடுத்து என்ன பண்ணாங்க, சுட்டு யாரு கொடுத்தாங்க, கணவருக்கு கொடுத்தாங்க. முதல் மனிதர், முதல் படைப்பு என்று சொன்னால் எதுதான், யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உருவம் கொடுக்கப்பட்டது தான் கடைசியில். விளங்குதுங்களா? இப்போ சிம்பிளா விளங்கி இருக்கோமே. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆரம்பமாக படைக்கப்பட்டவர்கள், இறுதியாக உருவம் கொடுக்கப்பட்டவர்கள். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய படைப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பாசம் கொண்டிருந்தாங்க. குர்ஆன் சூரத்து தௌபாவுடைய 128வது வசனம் சொல்லி தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறு முழுக்க நம்ம படிச்சாதான் அந்த வழிகள் தெரியும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்து தான் ஒரு திருத்தூதரை நான் என்ன செய்திருக்கிறேன், அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஹரீசுன் அலைஹி மா அனித்தும், அசீசுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால், உங்களுக்கு ஒரு துன்பம் நேர்ந்தால் அவர்கள் சிரமம் படுவார்கள். யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டமாக இருக்கும். அல்லாஹ்வே சொல்றான். இந்த உம்மத்துக்கு ஒன்று என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடித்து போவார்கள். ஆனா நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைத்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தியாகங்கள் செய்தார்கள், அதெல்லாம் தெரியாமல் நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு வருகின்ற நேரத்தில் எப்படி வந்தார்கள் தெரியுமா? ஒரு எத்தீமாக, தந்தை இல்லை. யார்? இந்த உலகமே யாருக்காக வேண்டி படைக்கப்பட்டதோ, இந்த உலகமே யாருக்காக வேண்டி படைக்கப்பட்டதோ அவர்கள் எப்படி வராங்க? எத்தீமாக, தந்தை இல்லாம தான் வந்தாங்க. தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது தந்தை அப்துல்லா அவர்கள் என்ன செஞ்சாங்க? வஃபாத் ஆயிட்டாங்க. அதற்கு பிறகு யார் வளர்க்க வேண்டுமோ, தன்னை பாலூட்டி சீராட்டி வளர்க்க வேண்டுமோ அந்த தாயை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயதில் என்ன செஞ்சிட்டாங்க? இழந்துட்டாங்க. அதற்கு பிறகு பொறுப்பெடுத்து வளர்த்தவர்கள் அப்துல் முத்தலிப், தாதா, பாட்டனார், அவர்களை 8 வயசுல இழந்துட்டாங்க. அதற்கு பிறகு அவர்களை பொறுப்பெடுத்து வளர்த்தவர்கள் யார்? அபூ தாலிப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையோடு பிறந்தவர்கள். அவர்கள் தான் கடைசி வரை ஒரு 50 வயது வரைக்கும் அவங்க தான் கைப்பிடிச்சு என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடங்களுக்கும் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திலே ஒரு மனிதராக வருகின்ற நேரத்தில் 25 வயது. அப்பொழுது அவர்களுக்கு திருமணம் நடைபெறுகிறது. மக்கா நகரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமீன் என்ற பெயரை இருக்கிறாங்க. எப்ப தெரியுமா? 35 வயசு. 40 வயசுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நபித்துவ பட்டம் கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரிசாலத்தை, தாவத்துடைய பணியை மேற்கொள்ளும் பொழுது அந்த மக்காவாசிகள் எல்லாம் அவர்களை கஷ்டப்படுத்துறாங்க. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 53வது வயசுலேருந்து மக்காவிலிருந்து எங்கே செய்யறாங்க? மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு சென்ற பிறகும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல? நிம்மதியாக வாழ விடல. அப்பொழுது பல போர்கள் என்ன செய்கிறது? நடக்குது. அதுல பத்ர் யுத்தம், ஹுனைன் யுத்தம், முஅத்தா யுத்தம், இது போன்று பல போர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 63வது வயதில் என்ன செஞ்சாங்க? இறப்பு எழுதினாங்க, வஃபாத் ஆனாங்க. ஆனால் குர்ஆன் சொல்லி தருகிறது, சூரத்துல் ஹுஜராத்ல 7வது வசனம், வஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோடு தான் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. எந்த வழியில இருக்கிறாங்க? நாம செய்கின்ற சுன்னத்தான அமல்கள்ல இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் நமக்கு போதித்து தந்தார்களோ, சொல்லி கொடுத்தார்களோ, அதை அமல்கள் நாம் செய்கின்ற நேரத்தில் ஒவ்வொரு நேரமும் நம்ம சிந்தனை இப்படி வரும். டீ குடிக்கிறோம் இல்லையா? வலது கையில குடிக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. டீ குடிக்கிறோம் இல்லையா? பிஸ்மில்லான்னு சொல்லி குடிக்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இது போன்ற நேரங்களில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு சிந்தனையில் நம்மளுடைய எல்லா அமல்களையும் கலந்துருவாங்க. நாம சாதாரணமாக வலது கையால குடிக்கிறதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியாங்க என்று குடிச்சு பாருங்க, அதுல சவாப் இருக்கு. யதார்த்தமா குடிக்கிறதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்கன்னு குடிக்கிறதுக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கிறது. சஹாபா பெருமக்கள் அப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்வாங்கினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக நான் எதையும் செய்வேன், என்னுடைய அமல்ல எந்த ஒரு மாற்றம் நான் கொண்டு வர மாட்டேன். ஹன்லரா ரலியல்லாஹு தஆலா
ஒரு சமயம் வீதியிலே வருகின்ற நேரத்தில் இப்படி முழங்கிக் கொண்டே வந்தாங்க, நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டான், நயவஞ்சகர் ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. எதிர்த்துல யார் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க, வந்து கேட்டாங்க, ஹந்தலா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, சுபஹானல்லாஹ் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றீங்க, நீங்க எப்படி முனாஃபிக் ஆக முடியும், நயவஞ்சகன் ஆக முடியும், இப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. இல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களே, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருக்கும் பொழுது எனக்கு சொர்க்கம் தெரிகிறது, நரகத்தை விட்டு பாதுகாப்பு என்பது தெரிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச 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 நான் சொர்க்கத்திற்கே போவதை போன்ற எனக்கு சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனா வீட்டுக்கு நான் போயிட்டேன்னா என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நான் பார்க்க எனக்கு அப்படியே கொஞ்சம் சொர்க்கத்தை விட்டும் அந்த பயம் என்பது, நான் நரகத்தை விட்டுக்கான பயம் என்பது தூரமாகி விடுகிறது. எனவே நான் இரட்டு முகம் உடையவனாக, எப்படி நயவஞ்சகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருக்கும் பொழுது நான் ஒரு முஸ்லீமாக, ஒரு முக்மீனாக உணர்கிறேன், ஆனால் வீட்டுக்கு வந்தால் முனாஃபிக்காக என்னுடைய நிலை மாறி போய் விடுகிறதோ நான் அச்சம் கொள்கிறேன்னு சொன்ன உடனே கேட்டது யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அவங்க சொன்னாங்க, அதே நிலைமை தான் எனக்கும் இருக்கு, அப்படிதான் நானும் இருக்கிறேன், வாங்க நேரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல என்ன செய்வோம், போவோம் அப்படின்னு போனாங்க. போன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? யார சொல்லலாம், எங்களுடைய நிலை இப்படி இருக்கிறது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தலா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ஹந்தலா சாஅத்தன் வ சாஅத்தன், உங்களுடைய நேரம் சில நேரத்தில் இபாதத்தில் அல்லாஹ்வுடைய பக்கம் அல்லாஹ்வுக்காக வேண்டி சில நேரங்கள் இருக்கும், சில நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்களுடைய வருமானத்திற்காக வேண்டி, உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்காக வேண்டி சில நேரங்கள் என்ன செய்யும், அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா நேரங்களிலும் நீங்கள் என்ன செய்வீங்க, இபாதத்லாம் மூழ்கி இருப்பீங்க என்பது கிடையாது. அல்லாஹ்வுக்கே உங்களை அர்ப்பணிச்சுக்கணும் என்பது நான் சொல்ல வரல. நீங்க அல்லாஹ்வுக்காகவும் இருக்க வேண்டும், உங்களுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய ஹக்கையும் நீங்கள் என்ன செய்யணும். இப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களுக்கு வழிகாட்டினாங்க. சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருந்தாங்க. இங்கே இவ்வளவு வாலிபர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு சமயம் தல்ஹத் இப்னு பர்ரா என்ற ஒரு வாலிபர், உங்களை போற வாலிபர்ப்பா கேட்குறீங்களா, உங்களை மாதிரி தான் வந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த மஜ்லிஸ்ல உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறது அவ்வளவு அவங்களுக்கு பிடிச்சு போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை கேட்டு 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 அந்த சஹாபி, வாலிபரான சஹாபி, இளம் வயது சஹாபி எந்திரிச்சு வந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சிட்டு, யா ரசூலல்லாஹ் எனக்கு நீங்க பையத்து செஞ்சு கொடுங்க, இதற்கு பிறகு நான் எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டேன். எந்த அளவுக்கு அவங்க பேச்சு வந்துருச்சுன்னு சொன்னா, அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, யா ரசூலல்லாஹ் முர்னி பிமா அஹபபத, நீங்கள் எதை வேண்டுமானாலும் விரும்பியதை எனக்கு ஏவுங்கள், வலா ஆசிலக அம்ரா, நான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் மாற்றம் செய்ய மாட்டேன், நீங்க சொன்னீங்கன்னா உடனே செஞ்சிருவேன். அந்த சஹாபிக்கு, இளம் வயது சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சிக்கிட்டு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னோடையே நீ இருந்துடுறியாப்பான்னு கேட்டாங்க சிரிச்சுக்கிட்டு. அந்த சஹாபி அம்மா அப்பா மேல ரொம்ப பாசமானவங்க, இளம் வயசு, என்ன நான் வேற இப்படி சொல்லிட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி கேட்குறாங்களே, லா யா ரசூலுல்லாஹ், முடியாது யா ரசூலுல்லாஹ்ட்டாங்க. அம்மா அப்பாவை எப்படி விட்டுட்டு வர முடியும்? அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே வார்த்தையை கேட்குறாங்க, லா யா ரசூலுல்லாஹ், முடியாது, வரமாட்டியாப்பா என் கூட அப்படின்னு கேட்டது தான். நாம் யா ரசூலுல்லாஹ் நான் வர்றேன் அப்படின்ட்டாங்க திடீர்னு. மூணாவது தடவையாக கேட்ட உடனே இன்னொரு ஹதீஸில் இப்படி வருது, அந்த சஹாபியுடைய கையை பிடிச்சிக்கிட்டு, இளம் சஹாபி தல்ஹத் இப்னுல் பர்ரா என்ற அந்த சஹாபியை பிடிச்சிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, நீங்கள் எதை சொன்னாலும் நான் செய்வேன், உங்களுக்கு மாற்றம் செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த சஹாபியோட நிலைமை பிடிச்சிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை ஹதீஸில் பதிவு செய்வி, இத்ஹப் ஃபக்துல் அபாக்க, நீ போ உங்க அப்பாவை முடிச்சிருந்தாங்களாம். என்ன சொன்னாங்க? போ உங்க அப்பாவை கத்தல் செஞ்சிரு, கொலை செஞ்சிருந்தாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பாசம் வந்துருச்சு. ஹதீஸ்ல வேற ஒரு ரிவாயத்தில் இப்படி வந்திருக்கு, அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா தல்ஹா இங்க வாங்க, அக்பில் முன்னோடிக்கு வாங்க அப்படின்னாங்க. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா லம் உபஅஸ் கதீஅத ரஹீம், நான் எந்த நேரத்திலும் உறவை துண்டிக்கக்கூடிய விஷயத்திற்காக நான் அனுப்பப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ எப்படி எனக்கு வழிபடுகிறாய்,
என்பதை செக் பண்றதுக்கு தான் நான் என்ன பண்ண சொன்னேனே தவிர நீ உன்னுடைய தந்தையை கொலை செய்ய ஒரு தடவை சொல்ல மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்கள் எப்படி இத்தாஅத் செஞ்சிருக்காங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கவர்தல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இளைஞர்களை என்ன செஞ்சிருக்காங்க, ஒன்றை சேர்த்திருக்கிறாங்க என்பதை பார்க்கக்கூடிய ஒரு தந்தையை கொலை செய்ய சொன்னா கூட எந்திரிச்சு போகக்கூடிய அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இத்தாஅத் என்பது அவங்களுடைய மனசுல இருந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லுவாங்களா? ஒரு விளையாட்டாக அவருடைய இத்தாஅத் என்பது எப்படி இருக்கு என்பதை காட்டுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக தன்னுடைய எல்லா விஷயங்களையும் சஹாபா பெருமக்கள் விட்டு கொடுத்திருக்காங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, கைஃப கான ஹுப்புக்கும் லி ரசூலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு உங்களுடைய அன்பு எப்படி இருந்தது? அலி ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்றாங்க, கான வல்லாஹி அஹப்ப இலைய, எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த விட மின் வாலிதி, என்னுடைய பெற்றோர்களை விட, என்னுடைய பிள்ளைகளை விட, என்னுடைய தாய்மார்களை விட, எல்லாரை விடவும் எனக்கு என்னது எந்த அளவுக்கு என்று சொன்னால், கோடை காலத்திலே கடுமையான வெப்பம் இருக்கின்ற காலத்திலே வல் மாஇல் பாரிதி ஃபில் லம, தாகம் இருக்கின்ற நேரத்தில் குளிர்ந்த நீர் கொடுத்தாலும் அதைவிட சிறந்தவர்கள் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி நேசம் எந்த அளவுக்கு இருந்தது சஹாபா பெருமக்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவ்வளவு பாசம். அந்த நேசம் நமக்கு ஏன் இல்லை? நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு, அந்த காதல், அந்த அன்பு பாசம் என்பது நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு சுன்னத்தையும் பார்த்து பார்த்து செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது, அதே போன்று நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் என்பது ஒரு ரோல் மாடல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து நம்ம என்ன செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை தனக்கு வாழ்க்கையை என்ன செஞ்சிருக்காங்க, அர்ப்பணிச்சிருக்காங்க. சில சஹாபி, ஹாரிஸத் இப்னு நுஅமான் என்ற ஒரு சஹாபி மதீனாவில் இருந்தாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் செல்வ செழிப்பை கொடுத்திருந்தான். பல வீடுகளை அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, வச்சிருந்தாங்க, கட்டி வச்சிருந்தாங்க. மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் ஒரு வீடும் இருந்துச்சு. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த புதுசு. அப்பொழுது அபூ அய்யூப் அல் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டில் தான் என்ன செஞ்சிருந்தாங்க, தங்கியிருந்தாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ அய்யூப் அல் அன்சாரி அவங்களுடைய வீட்டிலிருந்து மஸ்ஜித் நபவிக்கு தூரமாக இருந்ததுனால அவங்க இடத்துல கேட்டாங்க, உங்களுடைய வீடுகள்லேருந்து ஒரு வீடு எனக்கு கொடுத்தால் நன்றாக இருக்குமே. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு சொல்லிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டில் தங்கியிருந்தாங்க. காலங்கள் கழிந்தது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு திருமணம் முடிஞ்சு. யாரோட? அலி ரலியல்லாஹு அன்ஹோட என்ன திருமணம் முடிஞ்சு. திருமணம் முடிஞ்சா எங்கே போயிடுவாங்க, கணவன் வீட்டுக்கு தானே போவாங்க. தூரமாக போயிட்டாங்க. தன்னுடைய ஈரக்குலை, தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் அதிகமாக இருந்தது. அன்பு பாசம் யார் இடத்துல இருந்துச்சு? ஃபாத்திமா ரலியல்லாஹு மீது. அவங்க தூரமாக போன உடனே மக தூரமாக போயிட்டாங்களே என்ற ஏக்கம் யாருக்கு இருந்து? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. ஒரு சமயம் வந்தாங்க ஃபாத்திமா அம்மா, மகளே நீங்கள் தூரமாக போயிட்டீங்க, ஒவ்வொரு தடவையும் உங்களை பார்க்கறதுக்காக நான் அவ்வளவு தூரம் வந்துக்கிட்டு வர்றது எனக்கு சிரமமாக இருக்குது, அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு தோணுது, எனவே நீங்கள் பக்கத்தில் வந்துட்டா சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா ஹாரிஸத் இப்னு நுஅமான் இன்னும் அவங்களுக்கு பல வீடுகள் இருக்குது, சொன்னீங்கன்னா எங்களுக்கும் ஒரு வீடை என்ன செய்ய ஒதுக்கி கொடுப்பாங்க, நீங்கள் சொல்லுங்க வாப்பா அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்காக கேட்டதே எனக்கு கூச்சமாக இருக்கிறது, இப்பொழுது உனக்காக வேண்டும் நான் கேட்க வேண்டுமா, அது வெட்கமாக இருக்கிறதுமா, வேண்டாமா அப்படின்ட்டாங்க. இந்த விஷயம் அப்படியே எங்கே போகும்? காது வழியா அப்படியே காற்று வழியா யாருக்கு போகுது? ஹாரிஸத் இப்னு நுஅமான் அவங்களுக்கு பயிற்சி செய்தி. போன உடனே ஓடி வந்தாங்க ஹாரிஸ் இப்னு நுஅமான், யார சொல்லல்லா, உங்களுடைய மகளுக்கு ஒரு வீடு வேண்டும் என்று நீங்கள் பேசிக்கொண்டதாக மக்கள் சொன்னார்கள், உண்மையா அது அப்படின்னு கேட்டாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை யார சொல்ல, உண்மையாக சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஆம், ஒரு வீடு வேண்டும் என்று நினைத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்ன ஒரு வார்த்தை ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னமா அனவமாலி, நானும் என்னுடைய சொத்துக்கள் அத்தனையும் லில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் சொந்தமானது தான். இப்ப சொல்லுங்க, இதற்கு பிறகு என்னுடைய சொத்து அனைத்தும் உங்களுக்குரியது, அல்லாஹ்வுக்குரியது, இதிலிருந்து எனக்கு எந்த பங்கும் கிடையாது, நீங்க எந்த இடத்துக்கு என்ன போக சொல்றீங்களோ நான் அங்க போவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பாசம். இன்னமா அனவமாலி, நானும் என்னுடைய சொத்துக்கள் அத்தனையும் லில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் சொந்தமானது. இப்படித்தான் சஹாபா பெருமக்கள் தன்னுடைய சொத்தை, தன்னுடைய அத்தனை விஷயங்களும் என்ன செஞ்சாங்க, விட்டு கொடுத்தாங்க. இதே நிலையில தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் மீது இருந்தாங்க.
ஹிஜ்ரி 8 ஹுனைன் யுத்தம் நடக்குது. கிட்டத்தட்ட அதிகமான நபர்களால் ஏற்பட்ட ஒரு போர் தான் அது. இந்த போர்க்களத்தில் இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுத்தான். வெற்றியை கொடுத்த அந்த நேரத்தில் கனிமத்து பொருட்கள், விரோதிகளால் விடப்பட்ட பொருட்கள் போர்க்களத்தில் விடப்பட்டு போனது எவ்வளவு தெரியுமா இருந்தது? கிட்டத்தட்ட அதிகமாக 4000 அடிமைகளை விட்டு போனாங்க, 24,000 ஒட்டகைகள், 40,000த்திற்கும் மேற்பட்ட ஆடுகள், இதெல்லாம் அவங்க கொண்டு வந்தது எதிரிகள் விட்டுட்டு போனாங்க. இதுல 4000 ஊக்கியா வெள்ளியும் விட்டுட்டு போனாங்க. இவ்வளவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சேர்க்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி தோழர்கள் மதீனா வாசிகளுக்கு எடுத்து கொடுத்தாங்க ஒரு பங்கு. கொடுத்துட்டு புதியதாக இஸ்லாமுக்கு வந்த அந்த நபர்களுக்கு என்ன செய்யறாங்க? எடுத்து கொடுக்குறாங்க, இரட்டிப்பா கொடுக்குறாங்க. புதுசா இஸ்லாமுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்பதற்கு என்ன பண்ணாங்க? அதிகமான செல்வத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ அன்சாரி தோழர்கள் மதீனா வாசிகள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க, நமக்கெல்லாம் ஒரு பங்கா கொடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க டபுளா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே, இது என்ன? நாம தானே இஸ்லாமுக்கு முதல்ல இருந்தே இருக்கிறோம், நமக்கு அதிகமாக கொடுக்கணும், அங்க இரட்டிப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது ஒரு சஹாபி எந்திரிச்சாங்க, சாத் இப்னு உபாதா, ஏன்பா இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லணும்னா முன்னாடி போய் பேசணும், நீங்க என்ன பின்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? உடனே வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சாத் இப்னு உபாதா, யா ரசூலல்லாஹ், என்ன இது? இஸ்லாமுக்கு ஆரம்பமாக வந்தவன் நாங்க, உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உறுதுணையா இருந்தவங்க நாங்க, எங்களை விட்டுட்டு இவங்களுக்கு அதிகமா எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்ன சாத் இப்னு உபாதா, நீங்களுமா இப்படி பேசுகிறீங்க? நீங்களுமா அப்படி பேசுறீங்க? ஆம் யா ரசூலல்லாஹ், நானும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் தானே, நானும் அந்த குலத்தை அன்சாரி குலத்தை சார்ந்தவன் தானே அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, உங்களுடைய அன்சாரி தோழர்கள்லாம் ஒரு இடத்துல ஒன்று சேருங்க அப்படின்னாங்க. எல்லாரும் ஒரு இடத்துல மலை ஓரத்தில் சேர்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க, வந்து கேட்டாங்க, என் அன்சாரி தோழர்களே, நீங்கள் எல்லாம் நேர் வழியை விட்டும் வழிகேட்டில் இருந்தீர்கள், நான் உங்களுடைய இடத்தை தேடி வந்தேன், உங்களுக்கு இஸ்லாமை கற்றுக் கொடுத்தேன், உங்களுக்கு மார்க்கத்தை எடுத்துக் கொடுத்தேன், எல்லாம் செய்த எனக்கு இப்பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு நான் எதை கொடுத்தேனோ அதை தான் அவங்களுக்கு நான் என்ன செஞ்சிடறேன், இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்க புதியதாக இஸ்லாமை வந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சஹாபா பெருமக்கள்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? லவ்லல் ஹிஜ்ரத்து, இந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கின்ற ஹிஜ்ரத் என்ற ஒரு பெரிய அமல் இருக்கிறது, அந்த அமல் மட்டும் இல்லை என்று சொன்னால் லகுன்து இம்ரஅம் மினல் அன்சார், நானும் ஒரு மதீனாவாசியாக அன்சாரி தோழனாகவே இருந்திருப்பேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படியே அழுதுட்டாங்க சஹாபா மக்கள்லாம். ஏன்? நான் மக்காவாசி அந்த சொல்லல, நான் மதீனாவாசியாவே பிறந்திருப்பேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வராங்க. மதீனாவாசிகள் அன்சாரிகள் எல்லாம் ஒரு பக்கம் செல்கிறார்கள் என்று சொன்னால் அதே புறத்தில் தான் நானும் செல்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே சஹாபா பெருமக்கள் எல்லாம் ரதீனா யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் பொருந்திக் கொண்டோம், இதற்கு பிறகு எதுவும் பேச மாட்டோம்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சஹாபா பெருமக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி விளங்கி வச்சிருந்தாங்க? இதே போன்றுதான் சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒரு கணம் ஒரு நிமிடம் அவங்களோடு இருக்க முடியுமா அப்படி என்று அப்படியே ஏங்குவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், இப்படிதான் சஹாபாக்களுடைய எண்ணம் இருந்துச்சு. அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா, இதே ஹிஜ்ரி 8 முஅத்தா என்ற ஒரு போர்க்களம், எல்லாரும் கிளம்பி தயாராகி போகக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர் தளபதியாக இருக்கின்ற ஹாரிஸா இப்னு ஸைத் அவங்கள அழைச்சாங்க. அழைச்சி சொன்னாங்க, ஸைத் இப்னு ஹாரிஸா, நீங்கள் போர் தளபதியாக இருங்கள், நீங்கள் மரணித்து விட்டால் உங்களுடைய கொடியை ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவங்க இடத்துல கொடுத்துருங்கன்னாங்க. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவங்க இருந்தாங்க, நீங்களும் போரிலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் உங்களுடைய கொடியை அப்துல்லா இப்னு ரவாஹா அவங்க கையில் கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அப்துல்லா இப்னு ரவாஹா நீங்களும் வஃபாத்தாகி விட்டால் அங்கே இருக்கின்ற நபர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தளபதி அவங்களுக்கு பொறுப்பாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை சொல்லக்கூடிய நேரம் வேலைக்கிழமை. போர் எல்லாரும் என்ன செய்யறாங்க, கிளம்பி தயாராகி போகக்கூடிய நேரத்தில் எல்லாரும் போர்க்களத்துக்கு என்ன செய்யறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் போகல. வேலைக்கிழமை அசர் ஆயிருச்சு, மக்ரிப் ஆயிருச்சு, இஷா ஆயிருச்சு, காலை ஃபஜர், எல்லா நேரமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணில் படாமையே இருக்கிறாங்க. ஜும்மா நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஜும்மா தொழுகிறதுக்கு வராங்க, அப்படியே ஓரமா வந்து தொழுதுட்டாங்க. தொழுதுகிட்டு திரும்பி போகக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணில் பட்டாங்க. அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சாங்க. அப்துல்லா இப்னு ரவாஹா, நான் உங்களை எங்க அனுப்புனேன்? இல்லை யா ரசூலுல்லாஹ், போர்க்களத்துக்கு போக சொன்னீங்க, தளபதியா என்னை நியமிச்சிருந்தீங்க, சொன்னேனே, ஏன் போகவில்லை? இல்லை யா ரசூலுல்லாஹ், நீங்கள் எப்பொழுதுமே ஒரு தளபதியாக தான் நிர்ணயிப்பீங்க, ஒரு தளபதியை தான் என்ன பண்ணுவீங்க சொல்லுவீங்க. ஆனா இந்த தடவை முதல்ல ஸைத் இப்னு ஹாரிஸா, அவர்களுக்கு பிறகு ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், அவர்களுக்கு பிறகு அப்துல்லா இப்னு ரவாஹா, அவருக்கு பிறகு ஒருவர் என்று சொல்லும் பொழுதே நான் ஷஹீதாக்கப்படுவேன் என்பது எனக்கு முடிவாயிருச்சு. நான் ஷஹீதாயிருவேன், எனக்கு மரணம் உறுதி. ஏன்னா நபியுடைய வார்த்தை இது. எனவே இறுதி வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு ஆசை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒரு ஜும்மா தொழுது விட வேண்டும். நபிக்கு பின்னால் அந்த ஜும்மா எனக்கு கிடைத்து விட வேண்டும். அந்த ஜும்மா ஒரு தொழுகை, ரௌஹத்துன் கதாத்துன் கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா, இந்த உலகத்தை விடவும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பொருளை விடவும் அதுதான் சிறந்தது. எனவே அந்த ஒரு ஜும்மா, அந்த ஒரு கணம், அந்த ஒரு மணி நேரம் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அதை தான் யா ரசூலுல்லாஹ் பின்னால் நரிசி தொழுதேன். சஹாபா பெருமக்கள் மரணத்தை அஞ்சல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒரு நிமிடம், அந்த ஒரு மணி நேரம் என்னால் இருக்க முடியுமா? இதுதான் சஹாபாக்களுடைய ஆசை. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம் வைத்திருந்தாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தனக்கு ஒரு சந்தோஷத்தை விட தன் நபிக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொன்னால் அதுதான் அவர்களுக்கு பெரிய விஷயம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, வயதான தந்தை அபூ குஹாஃபா, கண்ணு தெரியாது, கண்ணு மக்கிருச்சு. அந்த நேரத்தில் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அவங்களுக்கு தோணுது. அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னுடைய தந்தையை அழைச்சிக்கிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தள்ளாடு வயதில் என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. தள்ளாடு வயது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்த உடனே நபி எந்திரிச்சு சொன்னாங்க, ஏன் அபூபக்கரே, என்னிடத்துல நீங்கள் சொல்லியிருந்தால் நான் உங்களுடைய தந்தையை தேடி வந்திருப்பேனே. உற்ற தோழர்கள், நண்பர்கள் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களுடைய தந்தையை தேடி வந்திருப்பேன். இந்த வயதான தள்ளாடக்கூடிய வயதில் ஏன் இவர்களை என்னிடத்திலே அழைத்து வந்தீர்கள்? யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தைக்கு கலிமா வேண்டும், உங்களுடைய கையில், அதற்கு நான் வந்திருப்பேனே. இல்லை யா ரசூலல்லாஹ், நாங்கள் வருதுதான் சரி, நாங்க உங்களிடத்துல வரணும், நீங்க எங்களிடத்துல வரக்கூடாது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தந்தையினுடைய கையை பிடித்து பையத் செய்றாங்க, கலிமா சொல்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லுகின்ற நேரத்தில் தேம்பி தேம்பி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அழுகுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அழுகுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன அபூபக்கரே, மகிழ்ச்சியான தருணம், உங்களுடைய தந்தை இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், உங்களுடைய தந்தை இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் சந்தோஷப்படாமல் மகிழ்ச்சி படாமல் நீங்கள் தேம்பி தேம்பி அழுகிறீர்கள், என்ன காரணம்? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை அபூ குஹாஃபா இஸ்லாமை தழுவி விட்டார், அதற்கே எனக்கு இவ்வளவு மகிழ்ச்சி என்றால் உங்களுடைய தந்தை அபூ தாலிப் இஸ்லாமை ஏற்றிருந்தால் நான் இன்னும் அதிகமாக சந்தோஷப்பட்டு இருப்பேன். அபூ தாலிபுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கணமும் துஆ செஞ்சிட்டு இருந்தாங்களே, அது அபூ தாலிபுக்கு ஈமானை கொடுத்திருந்தால், அங்க இஸ்லாமை எடுத்திருந்தால் நான் எவ்வளவு சந்தோஷம் அடைந்தது. காரணம், நபியுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம். எனக்கு ஏற்பட்ட சந்தோஷம் நபி அவர்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் நான் எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருப்பேன். இதுதான் சஹாபா பெருமக்களுடைய பாசம். என் தந்தை இஸ்லாமை ஏற்றது எனக்கு எவ்வளவு சந்தோஷம்னா, என்னுடைய நபி அவங்களுடைய தந்தை இஸ்லாமை ஏற்றிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷம் அடைந்தேன். இதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கணமும் ரசித்த ஒரு நிகழ்வு. இந்த நேசம் நமக்கு வருமா? அல்லாஹ் கொடுக்கணுமே, எப்படி கொடுப்பான்? உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய சஹாபி. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொல்றாங்க, மஹலன் யா அப்பாஸ், அப்பாஸே கொஞ்ச நேரம் நில்லுங்க, கொஞ்ச நேரம் நில்லுங்கன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அப்பாஸ் அவர்களே, என்னுடைய தந்தை ஹத்தாப் இருக்கிறாரே, அவர் இஸ்லாமை ஏற்றிருந்தால், என்னுடைய தந்தை ஹத்தாப், அவுர் ஹத்தாப், ஹத்தாப் இஸ்லாமை ஏற்றிருந்தால் அதை விட நான் எதை தெரியுமா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஏற்றேன்? அப்பாஸ் ஆகிய நீங்கள் இஸ்லாமை ஏற்றதுதான். காரணம் என்ன தெரியுமா?
நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தந்தை, அவர்களுடைய தந்தையோடு பிறந்தவர்கள் அப்பாஸ், நீங்கள் இஸ்லாமை ஏற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தம் அடைந்தார்களே, மகிழ்ச்சி பெற்றார்களே, அதுதான் எனக்கு ஆக சிறந்த ஒரு விஷயம்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்படிதான் சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நேசம் கொண்டிருந்தாங்க. தனக்கு ஒரு கஷ்டம் என்பதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கஷ்டமும் வந்துவிடக்கூடாது. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வரலாறு, ஒரு பெண்மணி ஒரு போர்க்களத்திற்குள் வருவார்கள். அது உஹது போர்க்களத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாகி விட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிபட்டு விட்டார்கள் என்று தெரிந்தவுடனே ஒரு போர்க்களத்திற்கு ஒரு பெண்மணி ஓடி வருவார்கள். அந்த நேரத்திலே அங்கே சொல்லப்படும், உங்களுடைய கணவர் இறந்து விட்டார், பரவாயில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆயிற்று, அடுத்து உங்களுடைய மகனுக்கு இப்படி என்று ஒவ்வொருவரா சொல்லுவாங்க. எல்லா நேரங்களும் ஒரே வார்த்தை தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆயிற்று. இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் ஆகவில்லை, அவர்கள் என்ன செய்யறாங்க, நல்லபடியாக இருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் தான் அந்த பெண்மணி என்ன சாந்தமானதாக வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. ஒவ்வொருடைய மனசிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்டிருந்த அந்த அன்பு, அந்த பாசம் எப்படி இருந்தது. நாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் பார்த்து பேசியிருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு அமலை நான் சொல்லி நான் செய்து என்னுடைய உம்மத்துக்கு அது கஷ்டமாக இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேரத்தில் இருந்தாங்க. தஹஜ்ஜுத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஏன் என்ன செய்யல, கடமையாயிடக்கூடாது என்னுடைய உம்மத்தின் மீது. 5 வேளையே தொழுவ முடியல, தஹஜ்ஜுதையும் கடமையாக்கினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு மிஸ்வாக் செய்யறதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், மிஸ்வாக் செய்யக்கூடிய விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லௌலா அஷுக்கு அலா உம்மதி பிஸ்ஸிவாக் லஅமர்தனி பிஸ்ஸிவாக், நான் என்னுடைய உம்மத்துக்கு மீது மட்டும் கஷ்டமாக ஆகாமல் இருந்திருந்தால் நான் மிஸ்வாக் செய்வதை ஒவ்வொரு வதுவிலும் என்ன செய்திருப்பேன், ஏவி இருப்பேன். மிஸ்வாக் செய்யறத கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அது சுன்னத்தான அமலாகவே நான் வைத்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு விருப்பம் மிஸ்வாக் செய்யறது. நான் ஒவ்வொரு தடவையும் அதை சொல்ல அது என்ன ஆயிரும், கடமையாயிரும், என்னுடைய உம்மத்துக்கு அது கஷ்டமாயிரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அமலிலும் இப்படி பார்த்து என்ன செய்தார்கள், சஹாபா பெருமக்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்களுடைய விஷயத்தில் என்ன செஞ்சாங்க, கவனமாக இருந்தாங்க. நாம இன்னைக்கு உலகத்திற்கு ஏற்றாற் போல் நம்மளுடைய நிலைகள் மாறி மாறி போயிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நடைமுறையும் நாம் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு, அதேபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு குணங்கள், அவருடைய பண்புகள், சஹாபா பெருமக்கள் எப்படி அவர்கள் மீது அன்பு கொண்டிருந்தாங்க, பாசம் வச்சிருந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சஹாபா பெருமக்கள் மீது எப்படி உற்ற நட்போடு இருந்தார்களோ அதையெல்லாம் நாம் வரலாற்று ரீதியாக படிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அந்த அன்பு, அந்த பாசம் என்பதற்கு நமக்கு அதிகமாக வர வேண்டும் என்று சொன்னால் ஸலவாத்தை அதிகப்படுத்திக்கணும். ஒவ்வொரு நேரங்களிலும் நமது நாவிலே அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் என்ற அந்த ஸலவாத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக சொல்லிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்கிறோமா, ஸலவாத்தை சொல்லிக்கொள்ளணும். நம்மளுடைய நாவிலே அதிகமாக ஸலவாத் உச்சரிப்பு வருகின்ற நேரத்தில் நாளைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெறுகின்ற அந்த மக்களை நாம் என்ன செய்ய ஆக முடியும். எனவே இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் நம்ம கேட்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆழ மனசில் என்ன செய்ய, இப்போ கேட்டோம் விட்டுட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்மளுடைய அமல்களில் கொண்டு வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எப்படி நமக்கு பாசம் பிரியம் என்பது ஏற்படும் என்பதை சஹாபா பெருமக்கள் எப்படி இருந்தாங்களோ அது போன்ற நிகழ்வுகளை விளங்கி நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக சுன்னத்தான அமல்கள் பின்பற்றி நடப்பதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.